ஜைன் பிஜி டிஎம் கோர்ஸில் சேர்ந்திடுங்கள். டாப் கம்பெனிகளில் சிறப்பான சம்பளம் பெற்றிடுங்கள். சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், இல்லை விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், இல்லை இன்னும் ரஜினி சாரோ கமல் சார் யாரும் வெற்றி பெறும்போது எனக்கு கூட அம்மா அப்பாவோ இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க பார்த்துருக்கேன். அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. நானும் போகிறேன் வரேன், யாருக்குமே என்ன ஐடென்டிஃபை பண்ணலை. என்னடா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒருவேளை சரியாக பண்ணலையா, இல்லை அங்கே இருக்கிற ஃபேஸ்க்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டாக. சினிமா மேலே ஏன் ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அழியாத கோலங்கள், பாலு மகேந்திரா சார் படம். இங்கேருந்து நான் பார்க்குறேன், அது வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகுறேன். அதில் ஒரு கிட் வந்து கடைசியில் இறந்துட்டார். அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இங்கே எனக்கு அந்த பாதிப்பு. சின்ன வயசுல எல்லாரும் இல்லை, எல்லா உறவுகளும் இல்லை, ஏதோ ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போகும்போது கிராமத்தான், அது கொஞ்சம் கிராமத்தான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. உள்ள மெதுவாக போகிறேன், என் பொசிஷன் போய் நிற்கிறேன், சசிகுமார் சார் பொசிஷன் கேட்டு நிற்கிறேன். அப்படியே மெதுவாக பாலா சாரை பார்க்குறேன். சார் மானிட்டருக்குள்ளே இருக்கிறாங்க. மெதுவாக வெளியில் வந்தார், அப்படி பார்த்தாரு. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவினாவே விஜய் டிவியில் வர சீரியல் எல்லாருமே ரொம்ப பிரசித்தம், ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. விஜய் டிவியில் நாம பார்த்து நடித்த ஒரு ஹீரோஸ்னா சரவணன். அந்த சரவண மீனாட்சி வரல நிறைய சரவணன் பார்த்துருப்போம். ஆனால் சரவண மீனாட்சிக்கு முன்னாடியே ஒரு சரவணன் பயங்கர ஃபேமஸான ஒரு சீரியல் நடிச்சிருந்தார். என்ன அப்படின்னா கனா காணும் காலங்கள், காலேஜ் போர்ஷன்ஸ். ஸோ சரவணனா கனா காணும் காலம் நடித்த கணேஷ் பிரபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்கள் லைஃப்பை பற்றி நான் சின்ன விஷயங்கள் கவனித்து பண்ண பேசுகிறப்ப தெரிஞ்சுட்டேன். என்னன்னா எல்லாருக்கும் ஈஸி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாது மீடியாவில். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ ஒரு ஃபேம் வந்தது கனா காணும் காலங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருந்தது சொன்னீங்க. அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் அது ஆஃபீஸ் பாய்லாம் வந்து ஒர்க் பண்ணிங்கலாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த கதை என்னன்னு சொல்லுங்கள். அதான் ப்ரோ, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறேன். அந்த சினிமா மேலே ஏன் ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அழியாத கோலங்கள், பாலு மகேந்திரா சார் படம். ஸோ அது வந்து ஒரு பொதிகை டிவி, நம்ம பொதிகை சேனல் அப்போ இருக்கும் பார்த்துருக்கோங்களா, பொதிகை டிவியில் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறோம். ஸோ அழியாத கோலங்கள் பார்க்குறோம். அங்கே ஒரு 4 கிட்ஸ் வந்து அவங்க ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து நான் பார்க்குறேன், அது வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகுறேன். அதில் ஒரு கிட் வந்து கடைசியில் இறந்துட்டார். அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இங்கே எனக்கு அந்த பாதிப்பு, அந்த இமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ சினிமா மேலே அந்த இடத்துல தான் முறையாக ஏதோ எங்கேயோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா மேலே அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஈர்ப்பு தான் அங்கேருந்து அதுதான் ட்ராவல் ஆச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு அவமானங்கள் நடக்கும்போது நாம் வந்து நம்மளை அடையாளப்படுத்தணும்னு நினைப்போம். சின்ன வயசுல எல்லாரும் இல்லை, எல்லா உறவுகளும் இல்லை, ஏதோ ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போகும்போது கிராமத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ராஜபாளையம் பக்கம் புதுப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ், கிராமத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கிராமத்தான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பட் ஏதோ மற்றதை விட அந்த நேரத்தில் உள்ள புரிதலில் மற்றவங்கள விட நம்மளை கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஸோ நானே எல்லா இடத்துலையுமே தனிமைப்படுத்திக்கிட்டேன். ஸோ ஆனால் தனிமைப்படுத்தினாலும் நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அது மூலமாக தான் ஸோ சினிமா அந்த சின்ன வயசில் எந்த ஒரு விஷயம் நம்மளை தாக்கம் ஏற்படுத்துச்சோ அது மூலமாகவே நம்மளை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடித்தோடனே கேட்ரிங் முடித்தேன். ஸோ அப்படியே சென்னை வந்துட்டு இங்கே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் வெயிட்டராக ஒர்க் பண்ணினேன். அந்த சமயம் அதுக்கப்புறம் வந்து மெதுவாக சினிமாவை தேடணும் அப்படிங்கிறதுக்காக சினிமாக்குள்ளேயே போய் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணேன். அகத்தியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் பிரகாஷ் அகத்தியன் சார்கிட்ட ராமகிருஷ்ணன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணினேன். அபியும் நானும் அந்த டைமில் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறேன், ஆஃபீஸ் பாய் ஒர்க் பண்ணேன். ஓகே. அங்கேருந்து கனா காணும் காலங்கள்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆடிஷன் ப்ராசஸ் இருக்கும். அப்போல்லாம் வந்து 10,000 பேரை வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க இல்லையா? அந்த கிராஸ் பண்ணி வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் கிடைத்த ஃபேம், உள்ளே வந்த ப்ராசஸ் அண்ட் அதுக்கப்புறம் கிடைச்ச ஃபேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ உள்ளே வந்த ப்ராசஸ் அதான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்புறம் கனா காணும் காலங்கள் வந்து நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் நடிச்சிட்டு இருப்பாங்க, பின்னாடி நம்ம நடந்து போகல, அந்த ஒரு விஷயம் நான் பண்ணினேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதில் மூலமாக நம்மளுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சா நம்ம வந்து நம்மளை விரும்பின விஷயத்தில் நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அப்படியே அதே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் லைஃப் கனா காணுங்கள் ஆடிஷன் நடந்துச்சு. மதுரையில் போகிறேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு செலக்ட் ஆகிறேன், செகண்ட் ரவுண்டில் வெளியில் வரேன். அப்புறம் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. சரி இங்கேயும் ட்ரை பண்ணுவேன். அப்பாவோட போகிறேன். ஸோ அங்கே போய் தங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அப்பாவோட ட்ராவல் பண்ணி போகிறேன். அங்கே மறுநாள் போன ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வெளியில் வரேன், அப்பா கேட்குறாங்க என்னடான்னு கேட்குறாங்க, சொல்ல முடியல.
ஏன்னா அப்போவே நான் ஒரு 4-5 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்புறம் நடிப்பு அப்படின்னு கேட்பாங்களேன்ட்டு நான் மதுரையில் போயிருந்தேன்ப்பா, அதனால் இங்கே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆடிஷன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நாங்கள் திரும்ப பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி வரும்போதெல்லாம் அப்பா பார்த்தீங்கன்னா கலகலப்பாக அப்போ கில்லி படம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த விஜய் சார் வந்து திருசாமல் கை வைக்கல. ஸோ கலகலப்பாக பேசிக்கிட்டே வந்து எப்படிலாம் சீன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் ஒரு டீ வடை பஸ் ஸ்டாண்டில் டீ வடை சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறிட்டு 2 பேரும் அமைதியாக பேசாமையே வந்தோம். எனக்கு அந்த இடம் ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, நம்ம இத்தனை வருஷம் அலைஞ்சாலும் நம்ம திறமைகள் எதுவுமே வளர்த்துக்கலையே. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாலுமேந்திரா சார் அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நான் ஃபஸ்ட்டு பேட்சில் நாங்கள் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ அது மூலமாக அங்கே நடித்து அங்கே வந்து 5 months கோர்ஸ் முடித்த பிறகு பாலுமேந்திரா சாரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் கையாலே டைரக்ட் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு நான் எல்லா கம்பெனிக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அது மூலமாக விஜய் டிவியில் கொடுத்தேன். இது நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆடிஷன் வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆடிஷனில் வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயம் கொடுத்தனால செலக்ட் பண்ணினாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக முறையில் வந்து ஒரு கற்றுக்கிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த டைம்லேயே வந்து என்கிட்ட நான் திறமையை வளர்த்துக்கலன்ற உங்களோட செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, தட் வாஸ் கிரேட். அதுக்காக தான் அந்த விஷயம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கார்த்திக், விஷ்ணு எல்லாருமே, விஷ்ணுலாம் உங்க கூட நடிச்சவர் நினைக்கிறேன். அந்த டைமில் பீரியட் ஆஃப் கேங்காக இருந்தது. சரவணன், வெளியே இருந்த ரெகக்னிஷன் எப்படி இருந்துச்சு அந்த டைமில் ஃபேஸ் பண்ண மாட்டேன்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் நம்மளை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 week எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து கார்த்திக் சொல்லுங்க எனக்கு பார்க்குறாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, ஆட்டோகிராஃப் போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நானும் போகிறேன் வரேன், யாருக்குமே என்னை ஐடென்டிஃபை பண்ணலை. என்னடா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒருவேளை சரியாக பண்ணலையா, இல்லை அங்கே இருக்கிற ஃபேஸ்க்கு இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு 1 week ட்ராவல் ஆச்சு. ஸோ அப்போது ஷூட்டிங் தான் ஒரு டைமு. ஸோ பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அந்த நம்ம ஷூட்டிங் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்துருக்கேன். ஒருத்தர் வந்து அவர் காலேஜ் போகிறதுக்காக பேக் மாட்டிட்டு அப்படியே என்னை பார்க்குறாரு, திரும்பிக்கிறாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு, சரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிஞ்சு போச்சு. அப்புறம் மெதுவாக பக்கத்தில் வந்தார். நீங்கள் தானே சரவணன் அப்படின்னாரு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஓப்பா, கிரேட் இல்லை? அது பெரிய அதனால் மறக்க முடியாது. நைஸ். இப்படி கணக்கணங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களை நடித்த எல்லா ஆக்டர்ஸும் சரி, ஒரு சில பேர் நல்ல உயரங்களுக்கும் போனாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் பண்ணாங்க. ஈவன் இர்ஃபான்லாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் ஃபேமில் வந்ததுக்கப்புறம் நான் போய் வெயிட்டரெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு, போய் அழுதுட்டு இருந்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த மொமெண்டம், அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் எதுலேயுமே உங்களை பார்க்க முடியல. அது அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கலையா, இல்லை நம்ம இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக ட்ரை பண்ணி, ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுறாள், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அமையாமல் போயிடுச்சா உங்களுக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இது வந்து ஃபேம் வந்து ஃபேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடியே தெரியும். ஓகே. ஸோ இது அந்த நேரத்தில் நான் விகடனை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ நான் விகடன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வாய்ப்பு தேடி வந்தனோ அது கூட நான் விகடனும் வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ விகடனில் வந்து இவன் தான் பாலா, ஸோ சேரன் சாரோட டூரிங் டாக்கீஸ், ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வரும்போது சினிமாவை பற்றி நான் அந்த புரிதல் வந்துச்சு. ஸோ இது மாதிரி இலக்கியத்தோட தொடர்புக்கும் போது ஒரு சமயம் வந்து இப்போ நம்ம சாவித்ரி அவங்களோட லைஃப்லாம் வந்து படமாக எடுத்தாங்க. அப்போவே வந்து எனக்கு வந்து புரிதல் வந்துச்சு. அவங்க கடைசி டெத்தான ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களா இது அப்படின்னு நம்பவே முடியல. ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே, இது வந்து நிரந்தரமில்லாத ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் நான் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தேன். ஸோ வாய்ப்பு வந்த பிறகும் இது நடக்கும்ங்கிற அந்த கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. முதல்ல கேட்பாங்க கொஞ்சம் பேர், என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலையான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது நடந்துச்சு. எனக்கு அது வழியாக தெரியல. என்னென்னா என்னோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா படம், என்னோட சினிமா, என்னோட ஸ்டோரியை நான் பெரிய திரையில் சொல்லணும். ஸோ அதை நோக்கி என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு உண்மையிலே பெரிய பிக் ப்ராசஸ். அதனால் வேறு அந்த சீரியல்ஸ் அந்த ஒரு விஷயங்கள் நான் எதுவும் டைவர்ட் பண்ணாமல் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இடையில நான் ஒரு ஃபிலிம் பண்ணினேன், அது பெருசாக ரீச் ஆகலை. ஓகே. இல்லை, நீங்கள் சொல்லும்போது எனக்கே எமோஷனலாக நல்லா இருந்தது. எல்லாருக்குமே நினைப்பாங்க இனிஷியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம்ட்டு. ஆனால் அந்த நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணுறதுக்கே 6 வருஷம் டைம் ஆச்சு. ஒரு லேர்னிங்கோடு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு ஃபேம் கிடச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு டவுன்ஃபால் இருந்தது இல்லையா? அந்த டவுன்ஃபால் கிராஸ் பண்ணி அந்த மொமெண்டம் நிறைய வலிகள் வேதனைகள் இருந்திருக்கும். அதை ஃபேஸ் பண்ண மொமெண்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் தாண்டி வந்தீங்க?
எனக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், எல்லாருமே சொல்லியிருக்காங்க விஜய் டிவி மேடையில் எனக்கு ஆடிஷன் வரலன்னு சொல்லி அழுதுட்டு போயிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி குழந்தை மேலே சத்தியம் பண்ணி இன்னும் சினிமாவும் ட்ரை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கஷ்டம் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த இமோஷனல் பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு? அந்த இடத்துல ஐயோப்பா உடஞ்சிட்டான், இனிமேல் சினிமாவை விட்டுறலான்லாம் தோணும். ஆனால் விடக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம தேடி வந்துட்டோம், போகணுன்னு ரிவ்யூ பண்ண முடியும். அந்த மட்டும் இமோஷனல் பிரேக்கிங் பாயிண்ட் எப்போ நடக்குது? இல்லை, எனக்கு வந்து சினிமாவை எப்பயுமே விடணும்னு தோணலை. எதையாவது ஒன்று பண்ணி நம்ம அதை நோக்கி பிடிச்சிக்கிட்டே தான் போகணுன்னு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ என்ன நடந்தாலும் அடுத்து என்ன, எப்படி நம்ம சினிமாவை தொடர்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஒரு சமயம் வந்து நான் சத்தியம் தேட்டரில் வந்து எதுவுமே இல்லாதப்போ கேன்டீன் பாய் ஒர்க் பண்ணேன். இங்கே சத்தியம் தேட்டரில் கேன்டீன் பாய் ஒர்க் பண்ணேன். ஏன்னா கனா நடிச்சுட்டு கனாக்கு ஒரு பிஃபோர் ஒரு 6 months. ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லை, அப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சினிமாவோட தொடர்பில் இருக்கணும். அங்கேயும் நிறையா பீப்புள்ஸ் நம்ம செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த சினிமா நாங்கள் அது வந்து உண்மையிலே ரொம்ப மறக்க முடியாது. ஒரு 3 o'clock ஷிஃப்ட்டு, நைட்டு 12 o'clock 1 o'clock முடியும். அங்கேயே படுத்து தூங்குவோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு தேட்டர் அந்த ஹாலை திறந்து விட்டுட்டு வெளியில் படுத்து அந்த தூங்குவோம். ஆமாம், அங்கே ஒரு இருந்த அந்த அட்டைப்பட்டியெல்லாம் போட்டு படுத்து தூங்குவோம். அது வந்து அந்த அந்த ஏசி காற்று வெளியே வந்து அது ஒரு சினிமா கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல். ஸோ இப்படி தான் என்னோட ஒவ்வொரு காலகட்டத்தையுமே நான் அமைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தான் யோகா ட்ரைனராக இருக்கிறேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு மற்ற டைமில் வந்து ஆடிஷனோ இல்லை ஒரு வாய்ப்புகள் தேடுறதோ, படங்கள் பார்க்குறதோ, இப்படி என்ன நானே நான் என்கேஜ் பண்ணி லைப்ரரி போகிறது, இப்படி நானே என்ன என்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ கிரேட். இந்த ஸ்டோரி கேட்கும்போது நமக்கே ஒரு ஒரு ஃபீல் வருது, ஒரு புஷ்பம் ஃபீல் வருது. என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இப்போ என்கேஜ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு விஷயமா. இப்போ நிறைய டிஜிட்டல் ஏரா வந்துருச்சு. டிஜிட்டலில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரதை பார்க்க முடியுது. ஏன்னா போஸ்ட் கோவிட் நான் சொல்கிறேன், கோவிடுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்குது. எல்லாருமே வீட்டில் இருந்து தான் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க, ஆப்பில். நிறைய பழைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே திரும்பி அவங்கள ரீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வராங்க. நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவிலலாம் இந்த டிஜிட்டல் ஏராவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? திருப்பி நம்ம ஏன் இது நமக்கு அமையலைன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதில் நான் வந்த பாதை வந்து இது ரொம்ப பழசுங்கிறதோட எனக்கு அது ஏதோ ஒரு உண்மையாக ஒரு ரொம்ப நேர்மையாக படுது. அதாவது எப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஈவன் தான் பாலா சாரோ இல்லை சேரன் சாரோ டூரிங் டெக்ஸ் இப்படி வளர்ந்தனால சினிமா இது கஷ்டங்கள்னு சொல்ல முடியாது. எல்லாமே விருப்பப்பட்டு நம்ம ஒரு அடிமட்டத்திலேருந்து நம்ம வேலை பார்த்து ஒவ்வொரு இடமா தாண்டி வர்றது, இதுதான் ஏதோ உண்மையாக தெரியுது. இந்த ஒரு விஷயங்கள், இந்த ஒரு மீடியாவில் ஒரு விஷயங்கள் ரொம்ப போய் தெரியுது. அது மூலமாக வாய்ப்புகள் வந்தாலும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவங்கள் கொடுத்துருக்கோம், அது அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் ரொம்ப உண்மையாக இருக்குது. இதுதான் இதான் அனுபவங்கள் எனக்கு நிறையா கொடுத்துருக்கு. இதை வச்சு என்னால் என்ன நடந்தாலும் நான் அடுத்தடுத்து போக முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஒரு இடம் கிடைச்சாலும் ஒரு நிலையாக இருக்கும்னு ஒரு பெரிய ஒரு உறுதி கொடுக்குது. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு. அதனால நான் இருக்கிறேன், அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. கூட நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோடலாம் இந்த கனகுலம் லாஸ்ட் இயர் ரீயூனியன் நடந்துச்சு. அந்த டைமில் பேசுகிறப்போ என்ன மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? அவங்க ஒருத்தவங்களாம் மேலே அடுத்த லெவல் போயிருப்பாங்க, சில பேர் இன்னும் ஸ்ட்ரகிளிங் பீரியட்லேயே இருந்திருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட ஷேரிங் என்ன, ஒரு ஷேரிங் மொமெண்டம் என்ன இருந்துச்சு? நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னா, எனக்கு வந்து ஷூட்டிங் நடந்த கணக்கு ஷூட்டிங் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு பக்கம், போரூர் பக்கம் தான். ஒரு சத்யாலக்குன்னு ஒரு இடம் தான். ஓகே. ஸோ அடிக்கடி அதில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்க வேண்டியிருந்தது. ஸோ 2011 ஸோ அந்த போக வேண்டி வரும், அந்த பக்கம் தான் போக வேண்டி வரும், அதை பார்க்க வேண்டி வரும். இப்போ நின்றுவேன் ஒரு சில சமயம் வந்து நின்றுட்டு இப்பயும் கூட ஓகே நின்றுவேன். அந்த விஷயங்கள்லாம் சரி, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த இடத்துல நம்ம இந்த சீன் பண்ணினோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அது உண்மையிலே அந்த ரீயூனியன் பண்ணுச்சு. சரி, இதை எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து இதே இடத்துல நம்ம எப்படி அந்த ஒரு விஷயத்தை திரும்ப பண்ண முடியுமான்ற அந்த ஒரு ஏக்கம் வந்து அந்த கணம் வந்து ரீயூனியன் பண்ணுச்சு. போனோம், எல்லாரும் பேசணும், என்ன பண்ணுறோம், எது அதை பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் பழைய விஷயங்களை, நிறையா விஷயங்களை மாறி மாறி கேலி கிண்டல் தான் நிறையா இருந்துச்சு. ஓகே. அதான் அந்த நாளை நாங்கள் திரும்ப கணக்கான திரும்ப வாழ்ந்தோம். இதுதான் அந்த ரீயூனியன் பிக்சர் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆமாம்.
வாசு எல்லாருமே இருந்திருப்பாங்க போல. வித்யா இருக்கிறாங்க. அந்த நிஷா அவங்களோட பேரு இப்ப அவங்களாம் கல்யாணம் கணேசன் கட்டோட கல்யாணம் ஆமா, ஆயிட்டாங்க. ஆமா. அன்னைக்கு மொமெண்டம் எல்லாம் பேசுனீங்களா? ஏன்னா அந்த டைம்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்கூட்டர்ல எல்லாம் நிஷா ஓட்டிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு மாதிரி வெரைட்டி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மொமெண்டம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களா? பேசுனீங்களா? எப்பயுமே வந்து அவங்க வந்து நல்லா கலாய்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, டேய் உன்னோட கேரக்டர் அழுதுகிட்டே இருக்கு, இந்த மாதிரி என்னையும் அழுக வச்சுட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் போய் உன்னையால தான்டா எனக்கு அழுகிற ஒரு விஷயம் கிடைச்சுன்னு கலாய்ப்பாங்க. ஓகே. அதில் ஒரு ஃபன்னாக, ஆனால் 1.5 இயர்ஸ் ஒரு ஃபன்னாக தான் ட்ராவல் ஆச்சு அந்த ஒரு விஷயங்களை. ஸோ அவங்களுக்கு இடையில கூட நான் வந்து யோகா கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன். ஓகே. ஸோ அந்த கான்டெக்ட்லாம் அப்படி இருக்கு. நைஸ். எ பிக்சர் வித் சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மொமெண்ட்டாக கூட இருக்கும். அதே மாதிரி ஆஸ்பைரிங்காக சினிமா ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் இந்த ஒரு மொமெண்டம் ஸ்பெஷலாக இருந்திருக்கும். இந்த டே எப்படி இருந்துச்சு? எப்படி நடந்தது அந்த ஹேப்பனிங்? நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ரஜினி சார் ஃபேனு. எனக்கு எப்படின்னா, நான் வந்து எங்கள் அம்மா சொன்னது இது. ஓகே. கொடி பறக்குதுன்னு ஒரு படம், சாரோட படம். ஸோ அது படம் தேட்டரில் வருது. எல்லாரும் படம் பார்த்துட்டு அந்த பேப்பர்லாம் வீசி எறிஞ்சு கொண்டாடி விட்டுட்டு போன பிறகு கிளம்பும்போது, படம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த கீழே கிடந்த பேப்பர்லாம் எடுத்து தூக்கி அந்த திரையை நோக்கி எறிஞ்சேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த வயசில் அவர் ஏதோ ஒன்று விஷயம் வந்து பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் அவர் கூட வந்து இங்கேருந்து போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அவங்களே ஆர்வமாக நான் பார்த்துட்ருப்பேன். எப்படி எடுத்தீங்க, பேசுனீங்களா, என்ன பண்ணி அப்படி கேட்டுட்ருப்பேன். அப்புறம் அவங்க என்ன அது இந்த ஆர்வத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம ரஜினி சார் நம்ம ஊருக்கு வராங்க, மாலை வாங்கிக்கோ வந்து போனால் நான் வீட்டில் போய் சண்டை போட்டிருக்கேன், எனக்கு மாலை வேணும், ரஜினி சார் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு ஃபேனு. இது ராக்கி பாய் சின்ன வயசுல இருக்கும்போது வேற என்ன வேணும் இந்த உலகம்ன்ற மாதிரி நீங்க சின்ன வயசுலயே இவ்வளவு சினிமா மேல ஒரு ஒரு பேஷன் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்த பிறகு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சும்மா வந்தேன்னா மவுண்டூர் வந்தேன்னா அப்படியே போய்ஸ் கார்டன் சுற்றிட்டு வருவேன். ஓகே. சும்மா ரஜினி சார் வீடை அப்படி பார்த்துட்டு வருவேன். பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். சும்மா பார்க்க முடியுமா வந்துடுவேன். அது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாரோட கார், என் சார் கார் தெரியும், சாரோட கார் வருது, பின்னாடியே அவ்வளோ பேர் பைக்கில் துரத்திட்டு வராங்க. என்னடா வந்துட்டு நானும் பின்னாடி போய் நிப்பாட்டுறேன். போகிறாரு சார், உள்ளே போகிறாங்க. ஏன் சரி அவ்வளோதான் எப்பயும் சரி இனிமேல் எங்கள் சார் வெளியில் வரப்போனா உள்ளேருந்து மேனேஜர் வந்தாங்க. அது மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா சார் ஃபோட்டோ எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் தான் இது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பக்கத்தில் அப்படியே போய் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் எடுத்துக்கலையே அப்படின்னாங்க. அப்படியே நான் உள்ளே போயிட்டு நிற்கிறேன். அப்போ கூட நான் சொல்லணும்னு நினச்சேன், சார் நான் யோகா ட்ரைனர், நான் உங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே பேசலை. ஸ்டன்னாகி அப்படி பார்த்துட்டே நின்று அவர் மெதுவாக அவர் ஒரு ஸ்னாப்பில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். கணக்கான காலங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஆமாம் அது சொன்னீங்களா? அதை கூட சொல்ல டைமே இல்லை அந்த டைமில். எதுவுமே பேச ஒன்றுமே தோணுது. நிறைய விஷயங்கள் ஓடுது, ஆனால் அவர் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு விஷயமே ஓகே பெருசா. இது நீங்க நடிச்ச எபிசோட் நினைக்கிறேன், ஃபேன் எடிட் பண்ணியிருக்காங்க போல. அது அது இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணும்? ஒரு பர்சனலாக ஒரு பீயிங் அண்ட் ஆர்டிஸ்ட் என்ன ஃபீல் ஆகும் உங்களுக்கு? இப்போ எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்களே, நாங்கள் எப்படி செட்டில் ஆகிட்டோம், இன்னும் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் ஒவ்வொரு விஷயமும் இது இந்த ஒரு பணங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களே, இவ்வளோதான். தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இது ஒரு ஃபினான்ஷியலை விட எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக இதாக அடையலாம். என்னோட அடுத்த நான் நினச்ச ஸ்கிரிப்ட் கூட அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், அவ்வளோதான். அது பார்த்தா நம்மளை ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இவ்வளோதாங்க. கிரேட். நான் எப்படி இருந்துச்சு தாரத்தப்பட்டில் என்ன சீன் ஃபுல்லாக? அது தாரத்தப்பட்டி பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சசிகுமார் சார் ட்ரூப் இருக்குல்ல, ஓகே, அதில் ஃபுல்லாமே நாங்கள் வந்து தப்பு அடிச்சுட்டு இருப்பேன். ஓகே. ஆமாம், அதில் கூட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. சொல்லுங்க. அன்னைக்கு வந்து அந்தமான் ஒரு சாங் மாதிரி அது வந்து பாண்டிச்சேரியில் எடுக்கிறாங்க. நல்ல வெயில், பாண்டிச்சேரி ஒரு ஊரே திறந்து நிற்கிற மாதிரி சாட்டு, எல்லோரும் நடுவில் வந்து சசிகுமார் சார் வரலட்சுமி எல்லோரும் ஆடுறாங்க. பதன பதனான்னு ஒரு சாங்கு. ஸோ அப்போ நல்லா சாப்பிட்டுட்டோம். அந்த வெயில் டயர்டு. அங்கே ஒரு சின்ன ஒரு டெம்பிள் இருக்குது. எல்லாருமே நாங்கள் அந்த ட்ரூப்போடு படுத்துட்டோம். நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி படுத்துட்டேன். திரும்ப 2 o'clock ஆன பிறகு எல்லோரும் எழுந்திரிச்சு என்னை பார்க்கல, கவனிக்கல, போயிட்டாங்க. போயிட்டு அன்னைக்கு என் நேரம் பாருங்கள், சசிகுமார் சாருக்கு பின்னாடி நான் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பேன். அந்த ப்ளூ ஷர்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த ஷார்ட் அடுத்த ஷார்ட்டு க்ளோஸ் ஷர்ட் எடுக்கணும். சசிகுமார் அந்த பையனை எங்கேன்னு கேட்குறாங்க. அப்புறம் நேம் கேட்டுட்டு பேருக்கு கணேஷ் பிரபுன்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க, தேடுறாங்க. நான் உள்ளே படுத்துருக்கேன். அப்படியே மேனேஜர் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி, டே என்னடா படுத்துருக்கேன், ஓடுறான் சார், மூஞ்சி கழிக்கிறேன், ஓடுறான்ட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. உள்ளே அந்த கூட்டத்தை விளக்கிட்டு மெதுவாக பார்க்குறேன். அந்த க்ரௌடு என்னையே தான் பார்த்துட்டு இருக்கு. என்னோட வரலட்சுமி சார், சசிகுமார் சார் பார்க்குறாங்க, வரலட்சுமி மேடம் பார்க்குறாங்க,
என் கூட அந்த ட்ரூப் வந்து இப்போ 1 வீக் முன்னாடி தான் பல்லா சார் எனக்கு ஒரு டைலாக் கொடுத்துருந்தாரு. அவங்க அந்த டைமில் என்னடா அவங்க டைலாக்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு இதில் நல்லா மாட்டினேன் அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்படியே பார்க்குறாங்க. உள்ள மெதுவாக போகிறேன், என் பொசிஷன் போய் நிற்கிறேன், சசிகுமார் சார் பொசிஷன் கட்டி நிற்கிறேன். அப்படியே மெதுவாக பாலா சாரை பார்க்குறேன். சார் மானிட்டருக்குள்ளே இருக்கிறாங்க. மெதுவாக வெளியில் வந்தார், அப்படி பார்த்தாரு, டேக் அப்படின்னு. அவ்வளோதான். சார் அது எதுக்குன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம்னா உண்மையிலே பயங்கரமாக ஒரு கோவப்படுற ஒரு எதுவுமே சொல்லலை. அது எனக்கு உண்மையிலே நான் அதான் நினச்சிப்பேன். நம்ம நிறையா அவர்கிட்ட ட்ரை பண்ணி நம்மளை ஒரு ஞாபகம் அவருக்கு அந்த ஞாபகம் இருக்குதோ என்னமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அன்னைக்கு விட்டுட்டாருன்னு தான் தோணும். ஓகே, இப்போ பாலா சார் சூர்யா சார் படம் மறுபடியும் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணீங்களா? ஆமாம், முயற்சி பண்ணினேன். அது ஒரு அந்த மாதிரி நம்மளுக்குரிய அந்த முகத்துக்குரிய விஷயங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, முயற்சி பண்ணிட்டு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டே இருந்து ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, 18 ஆண்டுகள். திரும்பி பார்க்குறோம் 18 வருஷம் ஓடிடுச்சு, நம்ம இன்னும் பெருசாக சாதிக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கா, இல்லை அந்த ஏக்கம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. எனக்கு வருத்தங்கிறது இல்லை. அதான் நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், இல்லை விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், இல்லை இன்னும் ரஜினி சாரோ கமல் சார் யாரும் வெற்றி பெறும்போது எனக்கு கூட அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ காலங்கள் ஓடுனாலும் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க. ஸோ நாம் ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க கூட இருக்கணும், அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். வருத்தம் வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இது இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த வெற்றியான மேடை அமையும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஆக்டிங் கிளிம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற. ஏன்னா நீங்கள் பாலுமந்திர சார்ட்டே வந்து ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒரு இமோஷனல் சீன் எங்களுக்காக நடிச்சு காட்டினா நல்லா இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த சீனை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. அண்ட் இன்னொரு 2வது ஆப்ஷன் வந்து கனா காணும் காலங்களோட ரீக்ரியேஷன். நீங்கள் அந்த டைமில் நடிச்சா அந்த சரவணன் வெளியே வந்தால் நல்லா இருக்கும். ஓகேயா? போலாங்களா? 3, 2, 1 ஆக்ஷன். துர்கா, என்ன எனக்கு சீக்கிரம் வந்துட்டேன்? பப்பிமா மியூசிக் கிளாஸ் போல இல்லையே? குடிக்கலையே நான்? வாடே, நேற்று அடிச்சதா இருக்கும். துர்கா, தாண்டி போவா, செத்து போயிடுவேன். 13 வருஷ கனவு ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறான். அப்படியே எனக்கு வரா கத்திட்டு போய் அவனையும் குத்திட்டு என்னையும் குத்திட்டு. துர்கா, போ, வயிற்றுல ஒரு குழந்தை வளருதுல, அது வேணாம், வேற ஒரு குழந்தை வளர்த்துட்டு சொன்னா நீ கேப்பியா? முடியாது திவ்யா, போக முடியாது துர்கா. நல்ல ஒரு ரா பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னது. நீங்கள் இந்த 13 வருஷங்கிறது படத்தில் டைலாகாக இருந்தாலும் உங்கள் லைஃப்லேயும் ஆல்மோஸ்ட் யூ கிராஸ் தட் இயர்ஸ். இது அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒரு சில படங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம லைஃப் கடந்து வர மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே ப்ரோ, பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே அங்கே சினிமா. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தொட்டுட்டு தான் ட்ராவல் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த டைம்லாம் டவுன் ஆகிற டைம்லாம் சப்போர்ட் பண்ணுது யார்? சப்போர்ட் தைரியமாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது யார் கொடுத்துருக்கா இது வரைக்கும்? அதான் ப்ரோ, இது எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வருடங்கள் ஓடிடுச்சுல. ஸோ இங்கே வந்து இப்போ காலமும் மாறி போச்சு. கொஞ்சமாக அவங்களுக்கும் ஓகே, நம்ம காயப்படுத்தவும் இல்லை, நம்பிக்கை குறையுது. நான் தான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சப்போர்ட் கொடுத்துட்டே ட்ராவல் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கேன். இப்போ சினிமா ஆஸ்பைரிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்கிரிப்டிங்கும் எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். டைரக்ஷனும் பண்ண போகிறீங்களா என்ன? ஸோ அது ஏன்னா அந்த ஒரு விஷயம் டைரக்ஷனுங்கிற விஷயம்னா, இது நான் என்னோடய லைஃப் ட்ராவலில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ். என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்து ஒரு டோட்டல் ஒரு லைஃப் ட்ராவல் மாதிரி வரும், ஒரு சினிமா லைஃப் கலந்து ஒரு லைஃப் ட்ராவல் மாதிரி வரும்.
ஸோ இதை வேற ஒரு எடுத்த அந்த ஒரு விஷயம் உங்களால் வாங்க முடியாதுன்னு ஒரு விஷயந்தான். ஸோ இதை நானே எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட இது பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி 6 இயர்ஸ்க்கு ஒரு விஷயம் நடக்குது இங்கே. ஸோ இந்த 2016க்கு அப்புறம் அந்த 2022 இந்த இயர் ஒரு விஷயம் நடக்கும் நம்பிக்கை இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி சீரியலில் ஃபேம் ஆனவங்க ஒரு 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 கேப்க்கு அப்புறம் திரும்பி வரப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்னா திரும்பி அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வரும். இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்தவங்க நினச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் கணக்கானங்கள் ரியூனியன் நடிக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ ஒரு இர்ஃபான் அவர்கள் நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் அதில் பண்ணலை. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்கல்ல? கண்டிப்பாக நான் அதான் நம்ம முயற்சிகள் பண்ணாமல் இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுது, கண்டிப்பாக வாய்ப்பு வந்தால் நடிப்பேன். ஓகே, இந்த இன்டர்வியூவை நேர்காணலில் இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி நான் மற்ற செலிபிரிட்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்கேன். டைரக்டர்ஸ் இல்லை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட கேட்கலாம். என்ன மாதிரி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இது உங்கள் டைமு, நீங்கள் அதை ஷேர் பண்ணால் டெஃபினட்டாக இது மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த இன்டர்வியூ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய சூழல் அமையலாம். ஸோ இது உங்களுக்கான நேரம், இயக்குனருடன் உரையாடலுங்கிற மாதிரி இயக்குனருக்கான உங்களுடைய ஒரு கோரிக்கையாக கூட இருக்கு. கண்டிப்பாக. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் சார். ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ட்ராவல். இது சினிமாவை நேசித்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். இது ஒரு கஷ்டங்கள்லாம் பார்த்ததில்ல. ஸோ இது இதோட சினிமாவோட பாட்டுன்னு தான் பார்த்துருக்குறேன். ஸோ அனுபவங்கள் இருக்குது. ஒரு என்னோடய முகம் உங்களோட கதாபாத்திரங்கள், நீங்கள் எழுதுகிற கதாபாத்திரங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. என்னோட முழுமையான அந்த ஒரு விஷயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நான் கொடுக்க நான் 100% முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னால் அடுத்த கட்டம், என்னோட கனவுக்கான அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஜைமில் கற்பதற்கு அடி எடுத்து வையுங்கள். அதிக சம்பளத்துடன் டாப் கம்பெனிகளில் மேலாண்மை பணியாற்றிடுங்கள். ஜைம் சென்னை கேம்பஸில் சேர டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் செய்யவும்.